சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு நான் எனக்கு ஒண்ணுமே பேச்சு இல்ல. ஓகே. பேசவே இல்ல. ஜாஸ்தி பேசுனா என்ன சொல்லுவேன்னா, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அப்படி. இந்த வார்த்தைய தவிர நான் ம். சொல்லவே மாட்டேன். எனக்கே ஒரு காண்டாயிருச்சு. என்னடா இது நம்ம ஹீரோயின் தானா? எது இப்படி வந்து வார்த்தைய ஒரு ம். என்ன சொல்றது? ஒரு கான்வர்சேஷன் நமக்கு குடுக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் கமிட் பண்ணும்போது, அவர்கிட்ட நான் வந்து கதையே கேட்கல. ஏன் ஓகே. அப்படின்னா, கோலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஆமா. தான் நான் எதுவுமே பேசல. கமிட் ஆயிட்டேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்தும் எதுவுமே கேட்கவே இல்ல. ஒரு 1 மந்த் போச்சு. அதுக்கப்புறம், "சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" ம். அப்படின்னேன். "என்னம்மா?" அப்படின்னாரு. நான் ஹீரோயினா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா, ஒரு வார்த்தை எனக்கு இல்ல. ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது மட்டும் அமைதியா இருங்கன்னு சொல்றேன். ம். என் வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தை கூட இந்த சீரியல பார்த்துட்டு, மீனாட்சி தான் அந்த கேரக்டர். ம். மீனாட்சி என்ன பண்ணும்னா, "அமைதியா இரு, அமைதியா இருன்னு" அப்படி ம். சொல்லும்போது எனக்கு இன்னும் காண்டாச்சு ம். சார். "நான் என்னதான் இதுல பண்றேன்? எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "ஆமால்ல, உங்களுக்கு கதை சொல்லலைல்ல" அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பிரேக் டைம்ல சொன்னாரு. ஓகே. சீரியஸா அந்த இருக்கிற கதைய நான் முடிக்கும்போது நான் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு. ஏன்னா, அந்த கேரக்டர் வந்து முடியறப்போ கிளைமேக்ஸ் வந்து இறந்துரும். ஓகே. அதாவது இப்ப இருக்கிற சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றப்போ ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அது எப்படி முடியுங்கிறது யாருக்குமே ஆமா. தெரியாது. ம். ஆனா, வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் தான், நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இத தான் முடிக்க போறேன். இந்த கேரக்டர் இப்படி தான் டிராவல் ஆகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி பண்ற ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அப்படிங்கும்போது அத நான் பண்ணிட்டேன். அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, "நான் உங்களுக்கு ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க அத எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம்." அவருக்கு அந்த சீன் அவருக்கு ரொம்ப புடிச்சது. "நான் உங்கள அண்டர் ஓகே. எஸ்டிமேட் பண்ணிட்டேன்." ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன எல்லாருக்கும் போட்டு காட்டுனாரு. ஓகே. "இப்படி பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்